Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. ஆகம விதிகள் விவகாரத்தில் ஒரே நாளில் உத்தரவு பிறப்பிக்க நீதிபதிகள் ஆகம விதி நிபுணர்கள் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி, இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? விவரிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பட்டாபிஷேகத்தின் போது செங்கோல் வழங்கக்கூடிய விவகாரத்தில் கணவனை இழந்தோருக்கு செங்கோலை வழங்க தடை விதிக்க முடியாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கு ஒன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டது. அதில் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் செங்கோலை கணவனை இழந்தோர் வாங்குவதற்கு தடை விதிக்க முடியாது என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு திட்டவட்டமாக உத்தரவில் பிறப்பித்திருக்கிறது. அதுபோக ஆகம விதிகள் ஆவணங்களை தாக்கல் செய்யுங்கள், அதன் அடிப்படையில் அடுத்த வருடம் வேண்டுமானால் உரிய உத்தரவு பிறப்பிக்கிறோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகம விதிகள் விவகாரத்தில் ஒரே நாளில் உத்தரவு பிறப்பிக்க நீதிபதிகள் ஒன்றும் ஆகம விதி நிபுணர்கள் அல்ல எனவும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது மதுரையைச் சேர்ந்த தினகரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு. அந்த மனுவில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் பட்டாபிஷேக நிகழ்ச்சி, அதாவது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா, அதில் 8ஆம் நாள் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி அன்று செங்கோல் மீனாட்சி அம்மனின் கைகளில் ஒப்படைக்கப்படும். கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் அதை பெற்றுக் கொள்வார். ஆகம விதியின்படி திருமணம் ஆகாதவரோ கணவன் அல்லது மனைவியை இழந்தவரோ செங்கோலை பெற்றுக் கொள்ள இயலாது. அறங்காவலர் குழு தலைவராக இருப்பவர் தற்போதைய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் அம்மையார் ருக்மணி பழனிவேல் தியாகராஜன், அதாவது PTR பழனிவேல் ராஜனின் மனைவி ருக்மணி பழனிவேல்ராஜன். அவர் கணவனை இழந்தவர் என்பதால் ஆகம விதிப்படி அவரிடம் செங்கோலை கொடுக்க கூடாது. ஆகவே ஆனந்தகுல சதாசிவ பட்டர் தகுதியான நபராக இருப்பதால் அவரிடம் செங்கோலை வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவை வழக்காக தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரித்த தனி நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இது ஏற்கத்தக்கதல்ல, ஆகம விதிகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். ஆகவே தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மேல்முறையீட்டு மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கானது உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் விசாரணை வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் கோவிலின் நிகழ்வுகளில் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும், சீதள குறிப்பேடு சுவடியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி தனி நீதிபதியின் உத்தரவு தெளிவாக இருக்கிறது, அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, தலையிட வேண்டியதில்லை என வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள் அக்காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பது தெரியாது, நூல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியாது. ஆகவே ஆகம விதிகள் என்ன, வேறு ஏதேனும் குறிப்புகள் உள்ளதா, இதனை மட்டும்தான் பின்பற்ற முடியும், பின்பற்ற வேண்டுமா, இம்முறை வழக்கத்தில் இருந்ததா என்பவை குறித்து ஒரே இரவில் முடிவுக்கு வர இயலாது. ஆகவே இந்த ஆண்டு மனுதாரர் கோரும் நிவாரணத்தை வழங்க முடியாது. ஆகம விதிகளில் நீதிபதிகள் நிபுணர்கள் அல்ல என்பதால் தற்போது எந்த முடிவையும் எடுக்க இயலாது. மேலும் 1 மணி நேரத்தில் எந்த ஆகம விதி சரி எது தவறு என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வர முடியாது. எனவே ஆகம விதி குறித்து முறையாக அறிக்கை ஆவணங்களை தாக்கல் செய்யுங்கள், அதனை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கலாம். எனவே இந்த வருடம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.